கைதிக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உண்டு என்றும் கூறி, அதே போல பயங்கரவாத அவர்கள் அதே குறிப்பிட்டு கூறினார். குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதற்கு எனது கட்சிக்காரர் விருப்பமில்லை, அவர் விரும்பவில்லை என்பதை அறிவுறுத்தினார். அவர் இன்றைக்கு அன்று விடுதலையாவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. ஆகவே ஒரே வழக்கில் 20 வருடங்கள் ஒருவருக்கு தீர்வு வழங்குகிறது. 2 வழக்காக தாக்கல் செய்தார்கள். திரு சுமந்திர அவர்கள் வடிவாக கூறியிருந்தார். நான் சில விடயங்களை விட்டுவிட்டார், அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அவருக்கு இரண்டு குற்றச்சாட்டு பத்திரங்கள் 2 நீதிமன்றங்களே தாக்கல் செய்யப்பட்டது ஒரே காலகட்டத்தில். பழமையாக ஒரே ஒத்த தன்மையை கொண்டிருந்தால், குற்றம் தொடரப்பட்ட குற்றமா இருந்தால், ஆனால் நீதிமன்றத்திலே அவரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் கொண்டு வரும் பொழுது 3 பேரை ஒன்றாகத்தான் கொண்டு வருவார். ஆனால் மேல் நீதிமன்றத்திலே 2 வழக்காக தாக்கல் செய்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 வழக்காக தாக்கல் செய்துவிட்டு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை மட்டும் படித்த நண்பர் சுதந்திரம் அவர்கள் கூறுவது போல தவற விட்டிருப்பார் நினைக்கின்றேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. ஒரு குற்றச்சாட்டு மட்டும் சுமத்தவில்லை. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்களே மட்டும் ஒரு திசநாயகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை. அவர் மீது மேலதிகமாக மேலும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அதுல அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னார், அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரைக்கும் முதல்ல நார்த் ஈஸ்டர்ன் மந்த்லி, அதாவது என்ற ஊடகத்தின் மூலம் என்ற சஞ்சிகையின் மூலம் 2 கட்டுரைகள் வரைந்ததாக, அதுவும் 2006ஆம் ஆண்டு கட்டுரைகள் வரைந்ததுக்காக 2008ஆம் ஆண்டு கைது செய்தார்கள். அது நண்பர் சுமந்திரன் கூறியிருந்தார் 2 வருடங்களுக்கு பிறகு. அப்படி என்றால் நான் இந்த ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், மறந்து விடுவேன். சொல்ல வேண்டும் என்றால், உள்ளூராட்சி தேர்தல் வரும் பொழுது இப்பொழுது என்பிபி அரசாங்க வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் பல விடயங்களை கூறினார்கள். தேர்தல் வரும் பொழுது தமிழீழம் விடுதலை புலிகள் எல்லாம்